அதற்கு கீழ்ப்படி பெருமானை நன்கு பிரீத்தியோட பார்த்தல். பிரீத்தி அன்பு, அன்பு மிகுந்தாத்தானே தொண்டு புரிய போவோம். அப்ப பிரீத்திகாரித கைங்கரியம். பகவானிடத்துல பிரீத்தி, அன்பு, ஆசை, அவா உந்த உந்த நாம செய்யக்கூடிய தொண்டு. அன்பு வளர்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பகவானை பத்தி நிறைய கேட்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்ப பெருமானை பத்தின விஷததமமான அனுபவம், அனுபவஜனித பிரீத்தி, பிரீத்திகாரித கைங்கரியம். இதைத்தான் சரணாகதியில் ரொம்ப முக்கியமா ராமானுஜர் வெளியிட்டார். பகவன், உன் திருவடிகளை சரணமாக பற்றினேன், இப்ப என்ன வேணும்னு நம்பெருமாள் கேட்கிறார். அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்றார், உன்னை பத்தின அனுபவம் வேணும், அனுபவத்தினால பிரீத்தி ஏற்படணும், பிரீத்தி உந்த உந்த அசேஷாவஸ்தோச்சித சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரனாக நான் ஆக வேண்டும். பகவானும் அதை சரின்னு ஏத்துக்கிறார். அப்ப இந்த மூணையும் ஞாபகம் வச்சுங்கோ. முதல்ல பகவானை அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்கு அவரை பத்தி தெரியணுமே. அவரை பத்தி எத்தனைக்கெத்தனை தெரிஞ்சுக்கிறோமோ அத்தனைக்கத்தனை அனுபவிப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தெரிஞ்சுக்க அனுபவம்ங்கிறது இனிமே சொல்ல முடியாதபடிக்கு இருக்கும். இதை போல அனுபவம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஒன்னொன்னுலையுமே அவருடைய கதையா இருக்கட்டும், அவருடைய திருமேனியா இருக்கட்டும், அவருடைய தொண்டர்களை பத்தின கதையா இருக்கட்டும், அவரை பத்தின ஸ்தோத்திர பாடல்களா இருக்கட்டும், அவரை பத்தின ஊரா இருக்கட்டும், அவரை பத்தின இதிகாச புராணங்களா இருக்கட்டும், அனைத்திலும் ஒன்னொன்னுலையும் இனியவன் இனியவன். பாலென்கோ நான்கு வேத பயனென்கோ ஆழ்வார் சாதிக்கிறார். சாதி மாணிக்கம் என்கோ சவிகொள் பொன் முத்தமென்னோ, முத்து போன்றவர், மாணிக்கம் போன்றவர், பால் போன்றவர், என்னைக்கும் தெவிட்டாத இன்பம். எப்ப தெவிட்டாத இன்பமா பகவான் இருக்காரோ அப்ப பக்தி பண்றதுக்கு நமக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. இப்போ திகட்டுறதா இருந்தாலோ கசக்கிறதா இருந்தாலோ அதுங்கிட்ட நம்மளால ஆசை வைக்கவே முடியாது. இன்பமா இருந்து திகற்ற சக்கரை பொங்கலா இருந்தா கூட அளவோட தான் சாப்பிட முடியும். சக்கரை பொங்கல் கசக்காது, ஆனா எவ்வளவு சாப்பிட முடியும்? என்னதான் இருந்தாலும் ஒரு அக்கார் அடிஷியல் கொடுக்குறோம், லட்டு கொடுக்குறோம், ஜிலேபி கொடுக்குறோம், கசக்காது, சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது. ஆனா 100 சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா உடம்புக்கு வந்துருமே. அப்ப கசக்காமல் இருக்கணும், இனிப்பா இருக்கணும். இனிப்பும் சாப்பிட்டா வெறுப்பு வராத அளவுக்கு திகட்டாததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தெவிட்டாத இன்பம் எம்பெருமான். அதனால அவனிடத்துல பக்தி பண்றது இருக்கிறதுலே எளிது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம நன்னா மனசுல வாங்கிக்கணும். பகவான்கிட்ட பக்தி பண்ணுவது எளிது. ஆட்டோமேட்டிக்கா நாம ஈர்க்கப்படுவோம். அதாவது சுவாபாவிகமா இயற்கையில இழுக்கப்படுகிறோம். ஒரு கஷ்டமான விஷயத்துல நம்மளை பிடிச்சி இழுக்கணும், அது செயற்கை. ஒரு இயற்கையா நமக்கு ஏத்ததுல மேல இருக்கிற தண்ணீரை கீழே கொண்டு வர்றதுக்கு மோட்டார் போட வேண்டாமே. சம்பில் இருக்கிற தண்ணீரை ஓவர் ஹெட் டேங்கில் ஏற்றணும்னா மோட்டர் போடணும். ஓவர் ஹெட் டேங்கில் இருக்கிற தண்ணீரை குழாயை திறக்கணும்னா மோட்டர் போட்டால் குழாயில் தண்ணீர் வரும், தானே கீழே ஓடி வர போகிறதே. அதே போல நமக்கு பக்தி பகவானிடத்தில் ஏற்படுறது இயற்கையில் ஏற்படக்கூடியது. ஆனால் நாம தான் அதை செயற்கையாக தடுத்து கொண்டிருக்கிறோம். தடுப்பை நீக்கினோம்னாலே போரும். கண்ணன் சொல்றார், பஜந்தி அனன்ய பாவேன, என்னை பற்றியே எவன் பஜனம் பண்ணுகிறானோ பிரஹ்வி பாவேன்னு சொல்லுவார்கள். அதாவது பெருமானிடத்தில் பக்தினா முதல் தேவை என்ன தெரியுமா? வணக்கம். வணக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களகட்டு என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். வணக்குடை தவநெறி. பக்தி என்றாலே வணக்கம், வணக்கம் என்றாலே பணிவு, பணிவு என்றாலே கனிவும் அன்பும். அப்ப அறிவு, அன்பு, கனிவு, பணிவு, வணக்கம், விருப்பம், பேராவல், பெருங்காதல், அடைய வேண்டுங்கிற துடிப்பு, இது இத்தனை சேர்ந்த ஒரு கலவை. பஞ்சாமிர்தம்னு சொல்றோம், நவரசம்னு சொல்றோம். அதை போல இந்த எல்லாத்தையும் இப்ப கலந்துங்கோ. அறிவு, அறிவினால ஏற்பட்ட கனிவு, கனிவோடு இருக்கக்கூடிய பண்பு, பண்புனால ஏற்பட்ட பணிவு, பணிவினால ஏற்பட்ட வணக்கம், வனத்தோடு இருக்கக்கூடிய வணக்கத்தோடு இருக்கிறது பெருமான அடையணுங்கிற விருப்பம், விருப்பத்தினால ஏற்பட்ட துடிப்பு, துடிப்பினால சம்சாரத்தில் ஏற்பட்ட வெறுப்பு, அனைத்துக்கு மேல இருக்கிற பெருங்காதல். 9 வச்சுங்களேன். இந்த 9 கலந்துட்டோம்னா பக்தி ஆயிடப்போகுது. ஒரு கூட்டு பண்றதுக்குள்ள எத்தனை காய்கறியை கலக்கிறோம், அதை போல பக்திங்கிறதுக்கு இத்தனையும் கலந்துட வேண்டியதான். கண்ணன் சொல்றார், பரிச்சர்யா ஸ்துதிஹி. பரிச்சர்யா எனக்கு தொண்டு புரிய வேண்டும், ஸ்துதிஹி என்னுடைய புகழ் பாடுகிறான், பிரஹ்வ குணகர்மானு கீர்த்தனம் நான் செய்திருக்கிற சேட்டிதங்களையும் என்னுடைய உயர்ந்த உயர்ந்த பண்புகளையும் வாயார பாடுகிறான். மத் கதாசிரவணே ஸ்ரத்தா என்னை பத்தின கதையை கேட்பதில் ஸ்ரத்தையோடு இருக்கிறான், விருப்பம் காட்டுறான். மத் அனுத்தியானம் உத்தவ என்னை பத்தி எப்போதும் அமர்ந்து தியானிக்கிறான். சர்வலாபோபகரணம் தாஸ்யேன ஆத்ம நிவேதனம் அவன் தனக்கொரு லாபத்தை எதிர்பார்க்கறதில்லை,
அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடுகிறான். மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம் கீத தாண்டவ வாதித்ர கோஷ்டிபிகி மத் கிருஹோத்சவா. எப்ப எனக்குன்னு உற்சவம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே பண்ணிவிடுறார். கீத பாட்டு, தாண்டவ ஆட்டம், வாதித்ர மிருதங்கம் முதலானவர்களை வாசித்தல், கோஷ்டிபிகி மத் கிருஹோத்சவா ஆங்காங்கு வீடு வீடா உற்சவம் கொண்டாடுறார்கள். கோவில் கோவிலா உற்சவம் கொண்டாடுறார்கள். ஒரு உற்சவம்னா எத்தனை கூட்டம் கூடாது. திருப்பதியில் பிரம்மோற்சவமா கூட்டம் தாளாது. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டம் ஏகாதசி உற்சவமா கூட்டம் தாளாது. திருநறையூருக்கு போகிறோம், ஒரு நாள் உற்சவம், 2 நாள் உற்சவம், 4 நாள் உற்சவம். எத்தனை நாள் சேவித்தாலும் கல்கருடன் சேவிச்சுட்டே இருக்கலாம் அந்த உற்சவம். திருக்கண்ணபுரத்துக்கு போகிறோமா, மாசி மகம் திருமலராயன் பட்டணத்தில் போனோம்னா தெப்போத்சவம் நடக்கிறது இல்லையோ, அத்தியுதமான உற்சவம். திருநகரிக்கு போகிறோமா, வேடுபரி உற்சவமோ, கார்த்திகையில் கார்த்திகை நாள் உற்சவமோ, அல்லது திருநாங்கூரில் 11 கருட சேவை உற்சவமோ, ஓரோரு ஊருக்கு போனால் ஒன்னொன்னுத்துக்கு ஏற்றம் இருக்கும் இல்லையோ, அந்தந்த ஊருக்கு போகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், என்னை நினைந்து நினைந்து உருகி உருகி எனக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான். நம்மாழ்வார் சாதிக்கிறார், மாலை நண்ணி தொழுதெழுமினோ வினகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேலமோதும் மதில்சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலான் அமர்ந்தான் அடி இணைகளே. திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள். அவருடைய கொண்டையை சேவித்தால் அந்த பெருமானுடைய புஷ்கரணியாக இருக்கட்டும், உள்ளே போனால் நெடுதுரிந்திருக்கக்கூடிய கோபுரமோ, அதற்குள்ளிருக்கக்கூடிய துவஜஸ்தம்பமோ, பெருமானுடைய சேவையோ, அவருடைய திருக்கைத்தல சேவையோ, ஒன்னொன்று ஆடணும், பாடணும், கூத்தாடணும்னு நினைக்க வைக்கிறது. கார்த்தால புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ, மாலை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ. பக்தனுக்கு புஷ்பார்ச்சனம் மிக முக்கியம். அப்போ பெருமானை பற்றி வாயார பாடுதல், அவனுடைய கதைகளை கேட்டல், ஆடுதல், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணுதல், யாத்ரா அவன் இருக்கும் வசிக்கும் திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போதல். அதை எவ்வளவு முக்கியமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு பக்தன் பக்தி வளருவதற்கு கண்டிப்பாக யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். அது நாம் அயோத்திக்கு போய் சேவிக்கிறோம், பதரிகாசிரமத்துக்கு போய் சேவிக்கிறோம், முக்திநாத்துக்கு சேவிக்கிறோம், துவாரகையில் போய் சேவிக்கிறோம். எத்தனை தரம் போனாலும் போருங்கிற எண்ணம் வர்றதில்லையே. எனது புண்ணிய பூமி ஸ்ரீரங்கத்தில் போனால் சேவிக்கிறோம், திருக்குடந்தையில் போய் சேவிக்கிறோம். சோழ தேச யாத்திரை, பாண்டிய தேசத்து யாத்திரை, 108 திவ்ய தேச யாத்திரை எதற்கு? அவர் ஆசைப்பட்டு வசிக்கிற இடத்துக்கு நாம் போகணும். பல பெரியோர்கள் சேவிச்ச இடத்துல நாமும் விழுந்து கும்பிட வேண்டும். பலி விதானஞ்ச சர்வ வார்ஷிக பர்வசு, என்னுடைய பிரதிமை விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணிண்டு அதுக்கு பூஜை பண்ணுகிறான், அதுக்கு ஹாரத்தி காட்டுகிறான், அதை குறித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறான். அதோடல்ல, உத்தியான உபவன கிரீடா புற மந்திர கர்மணி, பெருமானுக்குன்னு தோட்டம் கட்டுறாராம், அதில் புஷ்பங்களை வளர்க்கிறார், பறிச்சு பறிச்சு பூ தொடுத்து மாலை சாத்துறார். சம்மார்ஜன உபலேபாபியாம், என்னுடைய மண்டபங்களை எல்லாம் பெருக்குகிறான், மெழுகுகிறான். அனந்தபுர நகர் தொழுதுமின்னேன்னு நம்மாழ்வாருடைய போஷரம். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. அப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே நாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுருக்கோமா? செய்யணுங்கிறார். பெருக்கணும், முழுகணும், கோலம் போடணும், விளக்கேற்றணும், அத்தனையும் அன்போடு செய்ய வேண்டும். வெறும் கடமைக்குன்னு ஆற்றக்கூடாது. விளக்கெரித்தல், மாலை தொடுத்தல், பெருமானுக்கு தீர்த்த குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துதல், பெருக்குதல், மெழுகுதல், நம் வீட்டில் விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொண்டு பூசித்தல், புனித நதிகளுக்கு சென்று நீடாதுதல், ஆங்காங்கு தானம் கொடுத்தல், யாத்திரை புண்ணிய கஷேத்திரங்களுக்கு யாத்திரை போதல், அவனையே எந்தெந்த விதத்தால நினைக்க முடியுமோ நினைத்தல். நினைக்க நினைக்கத்தான் மனதில் இனிப்பு தெரியும். அப்பி தீபாவலோகமே நோபயுஞ்சான் நிவேதிதம் யது யதிஷ்டதமம் லோகே யச்ச அதிப்பிரியம் ஆத்மனம் சூர்யா அக்னிஹி பிராமணா காவோ வைஷ்ணவா கம் மருது ஜலம் பூராத்மா சர்வபூதானி பத்ர பூஜாபதானிமே. அதோடல்ல, இந்தந்த பொருட்களில் நான் இருப்பதாக நினைத்துக்கொள். சூரியனிடத்துல நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ. சூரியது வித்யா திரையா, வேதத்தை சொல்லி சொல்லி சூரியனை ஆராதிப்பாய். அந்தணர்களிடத்துல இருக்கிறேன்னு நினச்சிக்கோ, தானம் கொடுத்து ஆராதிப்பாய். நெருப்பில் இருக்கிறேன்னு நினைத்துக்கொள், நெருப்பு ஹோமகுண்டத்தில் ஹவிஸை கொடுத்து ஆராதிப்பாய். பசுக்களிடத்தில் இருக்கிறேன்னு நினச்சிக்கொள், கோஷ்பேங்க யவசாதினா, அதுக்கு புல்லு போட்டா என்னை ஆராதிக்கிறாய். வைஷ்ணவே பந்து சத்கிருத்தியா, வைஷ்ணவர்களிடத்தில் இருக்கேன்னு நினச்சிக்கோ, அவர்களை நண்பனாக கொண்டு தொண்டு புரிந்தால் என்னை நீ ஆராதித்தவனாகிறாய். வைஷ்ணவே ஹிருதி கே தியான நிஷ்டையா, ஆகாயத்தில் இருக்கிறேன்னு நினைத்துக்கொள், என்னை தியானித்தால் ஆகாயத்துக்கும் சரி எனக்கும் சரி பூஜித்தவனாக ஆகிறார். வாயவ்
முக்கியதியா நான் காற்றில் இருக்கிறேன் நினைத்துக்கொள். பிராணாயாமம் பண்ணினால் என்னை காற்று ரூபத்தில் தொழுதவனாகிறார். த்ரோயே தோயே திரவ்யே ஸ்தயோ புரஸ்கிருதைஹி. எப்போது நான் தண்ணீரில் இருக்கிறேன் நினைத்துக்கொள். தர்ப்பணம் பண்ணினாயானால் அப்ப தண்ணீர் ரூபத்தில் என்ன இருக்கிற ஆராதித்தாய். அப்ப சூரியன், அக்னி, தண்ணீர், வாயு, ஆகாயம், பிராமணர்கள், பசுக்கள், இது இத்தனை நான் இருக்கிறேன் நினைத்து கொண்டு பக்கத்துல பகவான் இருக்கார், எங்கேயோ தோடின்னு போக வேண்டாம், நம்ம பக்தி இங்க இருக்கிற பெருமானிடத்திலே பண்ணிக்கலாமே என்கிற ஆசையோட என்னை தொடுவாய். இப்படி என்னுடைய பக்தன் இஷ்டாபூர்த்தேன மாமேவம் யோ யஜேத சமாஹிதா லபதே மயி சத்பக்தின் மத்ஸ்மிருதி சாது சேவையா. சாதுக்களோட கூட இருக்கார். நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் பண்றார். பக்தி இருக்கிறதுனால இதை பண்ணுவார். இதை பண்ணத்தினால பக்தி மேல மேல வளர்ந்து கொண்டே போகும். வளர்ந்த பக்தி எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? அடுத்த நாள் பார்ப்போம்.